லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஆனால் அதுக்கான சில விஷயங்களை மறந்துட்டோம். பிரிண்ட் அவுட்டும் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதும். இப்போ பிரிண்ட் அவுட்டு நம்ம வியூ பண்ணோம் அப்படின்னா எந்த பிரிண்டரை வந்து வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். பேப்பர் சைஸ் நம்ம ப்ரீவியஸில் என்ன வைக்கிறோம், இப்போ நான் A4 வச்சேன். A4 வச்சேன்னா A4 போர்ட்ரைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் வந்து இது சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் தான் இருக்குது. ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அந்த விட்த்து வந்து அழகாக காமிக்கும். ஸோ நம்மளுக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் பொதுவாகவே நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் தான் எடுப்போம். அடுத்தது எக்ஸ்போர்ட் எக்ஸலாகவும் நீங்கள் பிடிஎஃபாகவுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ரிப்போர்ட் அண்ட் அனலைஸ் பற்றி பார்க்கலாம். இதுலேயும் எக்ஸ்போர்ட் அண்டு எக்ஸல் எக்ஸ்போர்ட்டு பிடிஎஃப் எக்ஸ்போர்ட்டும் வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பர்டிகுலர் பீரியடை சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேல்ஸ் ரிப்போர்ட், சேல்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட் வரும். இந்த பர்டிகுலர் பீரியடில் நம்மளுக்கு என்னென்ன சேல்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி போயிருக்கு, டோட்டல் சேல்ஸ் என்ன. பர்ச்சேஸ் எடுத்துட்டிங்கன்னா பர்ச்சேஸ் வந்து இப்போ நான் 3000 ரூபாய்க்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 30 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸு எல்லாமே வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் நம்மளோட டோட்டல் ஸ்டாக் எவ்வளோ குவான்டிட்டி இது பார்த்திங்கன்னா ஹைலைட் ஆகிரும். இந்த நெகட்டிவ் ஸ்டாக்கெல்லாம் ஹைலைட் ஆகிருக்கும். இல்லைனா வந்து நம்ம வார்னிங் செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஹைலைட் ஆகிருக்கும். இதை நம்ம வந்து அழகாக என்ன பண்ணலான்னா ஒரு பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டமும் ஃபியூ செகண்ட்ஸில் பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிடிஎஃபை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அது எந்த அளவுக்கு நம்ம ரீஆர்டர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸில் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்பேர் வந்து எதெல்லாம் நெகட்டிவில் இருக்குன்றது அதுவே ஒரு ஹைலைட், அந்த லோ ஸ்டாக்குக்கான ஹைலைட் வந்து நம்மளுக்கு இங்கே அழகாக காமிச்சிருது. அப்போ நம்ம ரீஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப இந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த ரிப்போர்ட்ஸ் கேட்டகரியில் ஜாப் ரிப்போர்ட்ஸ்னு எடுக்கும்போது எதெல்லாம் டெலிவரி ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிருக்கு, அந்த ஜாபோட ஹிஸ்ட்ரிஸ் வந்து நமக்கு இங்கே அழகாக காமிச்சிரும். ஸோ என்ன அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் கார்டில் பண்ணது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது டெக்னீஷியன் ரிப்போர்ட். இப்போ நம்ம எந்தெந்த டெக்னீஷியன் எந்தெந்த கால்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதனுடைய வேல்யூன்னா அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது பார்த்துக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஃபியூ வீடியோவுக்கு முன்னாடி பார்த்தோம் எக்ஸ்பென்சஸ். நம்ம ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம், டெய்லி சேலரி. ஸோ எனி எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருடைய லெஜர், பர்டிகுலர் கஸ்டமருடைய லெஜர்ஸ் எல்லாமே, அதாவது அவுட்ஸ்டாண்டிங்னு பார்த்து இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட், நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், லேபர் ரெவென்யூ எவ்வளோ, ஸ்பேர் காஸ்ட் எவ்வளோ, அதனுடைய ரெவென்யூ எவ்வளோ, ப்ளஸ் வந்து இந்த இடத்துல பார்ட்டோட காஸ்ட், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் போக இதெல்லாம் எக்ஸ்பென்சிவ்ஸ். அப்போ வந்து வந்த கிராஸ் மார்ஜினில் நெட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்டாக வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எல்லாமே ஒரு ரிப்பேர் ஷாப்புக்கு அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ டேஷ்போர்டு இப்போ கிளியராக உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக நம்ம சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் மீண்டும் சொல்கிறது என்ன தான், ஏதாவது இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கள், இதை வந்து பிரபலப்படுத்துங்க. அதே இந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சஜெஷனை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்னும் நாங்கள் மெருகேற்றுவோம். ஓகே. ஸோ இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் என்னென்னா ட்ராக் ரிப்போர்ட். இப்போ ஒரு கஸ்டமர் வீட்டில் இருந்துட்டு கூட அவருடைய மொபைல் நம்பரை இன்சர்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணார்னா அவருடைய என்டையர் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து விசிபிள் ஆகும். இது வந்து டிஜிட்டல் இன்வாய்ஸ் அண்ட் ரிசிப்டாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா. ஸோ அவருடைய ஹிஸ்ட்ரிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ பார்க்கும்போது அந்த ஸ்பேருக்கான டீட்டெயில்ஸு, அதுக்கு முன்னாடி வாங்கின ஸ்பேருக்கான டீட்டெயில்ஸ், ஓவரால் ஒரு கஸ்டமருடைய என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகும். இது நம்ம தேவைப்படும் போது பிரிண்ட் அண்ட் சேவ் ரிசிப்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ நண்பர்களே வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா இறுதி வணக்கம். என்னென்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் ரிப்பேர் சாஃப்ட்வேர் வெரி ஷார்ட் பீரியடில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஏதாவது குறைகள் இருக்குது, ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த ஆப்ஷன் ஆட் பண்ணணும்னா ஒரு டாக்குமெண்ட்டாக எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதை நாங்கள் கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.